சாப்பிட போனோம். ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் கொஞ்சம் வந்து ஆடியோ சுத்தமாக ஆடியோவே இல்லை. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைவாக இருக்கிற மாதிரி ஆடியோ ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நேரம் அதுக்கப்புறம் அதிரம்பள்ளி போகிற ஃபாரஸ்ட்டு ரேஞ்சு ஏதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு செக் அவுட் பண்ணுறேன். அதுக்கு போகிற வழியில் இந்த வியூ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டைமில் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆடியோ வரலங்கிறது தெரியாமலே லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே தான், வியூ நல்லா இருக்குது. அப்படியே இதே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சோலையார் டேமுக்கு போயிட்டுருக்கோம். அந்த போகிறப்ப தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. லெஃப்ட் சைடில் தெரிதா ஹேண்ட் கார்டு மேலே தூக்கிட்டு இருக்குங்களா, அதை கீழே இறக்குனேன். நைட்டு யாரோ வண்டியில் இடித்தாங்க போல இருக்குது. அது வந்து கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. சரி, நான் அமைதியாக இல்லாமல் லேசாக தட்டினா அது கைட்டிக்கிச்சு. அடுத்து அங்கே மெக்கானிக் ஷாப் தான். இப்போ சோலையார் டேம் வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படி ஐடியாவில் இருந்தோம். ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து இந்த வண்டியில் ஆரம்பிச்சது. இப்போ வந்து எட்வின் ப்ரோ உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. சரி வாங்க உள்ளே போவோம். இது என்ன சுத்தமாக கைட்டிக்கிச்சு. இது மெக்கானிக்கிட்ட போகணும். சரி பண்ண முடிஞ்சுன்னா சரி பண்ணுறேன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து என்னென்னா லூஸ் ஆகி ஹேண்டில் பாரில் விழுவுதுங்க, அதுதான் பிரச்சனையே. பார்த்துப்போம். கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகு புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே, இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீராமல் ஒன்றை தீண்டவே இன்றே இங்கே மேல்கிறேன், இன்றே இங்கே ஆழ்கிறேன். சோலையார் டேம் முடிச்சுட்டு அப்படியே இப்போது தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. இது அந்த சைடு கேரளா. இது வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும். கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சோடனே மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க. இங்கேருந்து ரோட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்னு. இது வரைக்கும் வந்தது தமிழ்நாடு பார்ட்ரு, அதில் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற பாருங்களேன். அது வரைக்கும் ரோடு இப்படியே தான் இருக்கும். எல்லோரையும் பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து டைம் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் வரதுக்கு டைம் ஆகிடும், இருட்டிடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே ஒரு டைமிங் தான் வச்சுருக்காங்க. டைமிங் என்ன டைமிங்னு கீழே போடுறேன். எனக்கு அப்போ சொன்னாங்க, மறந்துட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே வீடியோ கீழே போடுறேன், பாருங்கள். ரோடு இப்படி தான் இருக்கும். செக் போஸ்ட் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள்.
TN47AK 5926. அப்படியே எங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்க? சும்மா ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வேணும். மேற்கொண்டு அங்கே கேமரா வேறு வச்சுருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கேமரா வேறு? ஓகே, அங்கே வச்சு தான் வச்சுட்டு வாங்கிட்டு அப்படியே 2 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே அந்த சைட் போயிடணுமா? மணி இங்கே எப்போயும் வந்து 10:20. அங்கே எப்படியும் ஒரு 12:10 போகணுமா? ஸோ கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீட். இல்லை, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். எந்த அனிமல்ஸ் சொன்னால் வரலாம். அங்கங்கே பார்த்தா யானை சாணையாக இருக்குது. பார்ப்போம், மேபி அந்த போகிற வழியில் ஏதாவது கிடைக்கலாம், பார்ப்போம். எதுமில்லாமலே சுடப்போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தேன், காண்கின்ற எல்லாம் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன். போலே வாழ்ந்தே செழிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். என்னாச்சா? இது கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ள ஒரு வண்டி விட்டாங்க போல இருக்கு. வண்டிங்க
வண்டிலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆ ஆ. ஒரு பையன் அடிச்சா அந்த பையன் நிற்கிற மாதிரி அவன் மட்டும் அவன் தான் விழுந்தான்னு நினைக்கிறேன். கையெல்லாம் அடிபட்டு கிடக்கு. யாரு அந்த சட்டை இல்லை பையனா? ஐயோ இது பாருங்க, அது எப்படி ஷார்ப்பாக நிற்கும். அதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அவங்க விழுந்தனால உடஞ்சிட்டு போல. புட்ரெஸ்ட்னா எல்லாமே முடிஞ்சிருக்கு. என்ன வண்டி தெரியல. வண்டி தானா? கண்டுபடா இல்லை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ விழுந்த மாதிரியே இருக்கு. அது பார்த்தா இருக்கு. இல்லையே, நம்ம வரும்போது போலீஸ் வண்டி போச்சுல, மேபி அதில் ஏதாவது இருக்கலாம். ஒரு நல்ல இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வேகமாக வந்துருப்பாப்புல. ஏதோ இருங்க. புது ஆங்கிள் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாலாம் தெரில. சும்மா வச்சு பார்த்தேன். எங்கே தான் வச்சு பார்க்குறது நம்ம வண்டியில். அங்கே வச்சா நல்லா இருக்கா, இல்லை ஹெல்மெட் டாப்பில் வைக்கலாமா, சும்மாங்க ட்ரை பண்ணுவோம். புது பிளாகர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அதை பார்த்துப்போம். அதிரம்பள்ளி வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். வாங்க போயிட்டு இருப்போண்ணே. தெரியல என்ன வியூ பாயிண்ட் தான். வாங்க போவோம். இதை தான் கீழே பார்த்தோம். நீங்கள் நான் நிற்க நார்மலாக நான் நிற்கவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு தான் நிற்கிட்டு வந்து நின்று ரெண்டு நாங்கள் ஏன் நிற்கிறேன்? உங்களுக்கு டிஃபென்ஸ் தான். நீங்கள் போகிறதா பியூட்டிஃபுல் பிளேஸாக இருக்கும். அதான் கொஞ்சம் அப்படியே வந்தோம். வர வழியில் அப்படி அதிரம்பள்ளி வியூ பாயிண்ட் மாரி ஒரு வியூ பாயிண்ட்டு. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அது தெரியல பாருங்க. இடமே தெரியல. உள்ள இருக்கிறது தெரியல. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி அது எடுத்துக்கிட்டே போவோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். வந்தோம் அப்படியே சப்பாரா ஃபால்ஸ். சப்பாரா பிரிட்ஜு, இது சப்பாரா பிரிட்ஜு. இது ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸ் கிடையாது. இது அதோட சைடு தான். இது இப்போ ஸ்ட்ரேஞ்சர் அவங்களுக்கு வர முடியலன்னா சரி, நான் அவங்களுக்கு பிக் பண்ணிவிட்டு அது போயிட்டுருக்கோம். இன்னும் அதிரம்பள்ளி வந்து 2 or 3 kilometers தான். இன்னும் அதிரம்பள்ளி போயிடுவோம். போயிட்டு
ஃபைனலி நம்ம அதிரம்பள்ளி வந்தாச்சு. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸாக ஒரு 50 ருபீஸ் கேட்குறாங்க. மற்றபடி வே வேறு சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணி ஊற்றுற சத்தத்துக்கும் செம்மையாக இருக்குது. நான் இது அடுத்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். அதில் வெறும் சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்குது இது ஏரியா. என்னால் அந்த அந்த கோப்ரோ பிரச்சனையால் எல்லாமே மியூட் ஆகிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. या बिजी तकलीफ